Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ மேலே மக்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து ஐபிஓவில் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அந்த வகையில் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன கம்பெனிஸோட ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி முன்கூட்டியே நம்ம செக் பண்ணுறது, அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை பற்றி A to Z கம்ப்ளீட்டாக எந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு அதுல liveshareprice.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஆர் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து போர்ட்டல். இந்த போர்ட்டலில் நம்ம ஐபிஓ அப்கமிங் ஐபிஓ டீட்டெயில்ஸும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் செக்டார்ஸ் 3வது ஐபிஓஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆன்கோயிங் ஐபிஓஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக என்னென்ன ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது, வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன ஐபிஓஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ இஸ் யுவர் கம்பெனியோட நேம் என்ன இருக்கும், எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது, ஐபிஓ ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அந்த ப்ரைஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க, எவ்வளோ கோடிக்கு ஐபிஓ மூலியமாக நிதி திரட்டுறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் டிராஃப்ட், ரெட் கியரிங், ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இது கொடுத்து நம்ம இதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். ஓப்பன் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெட் கலரில் அது மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 21. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிடெக் லேப்ஸ் லிமிடெட் இது வந்து ஜனவரி 22 நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இவங்க இந்த ஐபிஓ மூலியமாக 19 கோடி வந்து நிதி திரட்டுறாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஆர்ஹெச்பி இருக்குது இல்லையா, ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட், இதில் இந்த இடத்துல வியூ அப்படின்னு இருக்கும். அந்த வியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குவாலிடெக் லேப்ஸ் லிமிட்டடை பற்றி A to Z நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா 390 பேஜ். ஓகேங்களா? இது வந்து கம்பெனியோட சைடு, அதாவது அவங்களே அஃபிஷியலாக செபி கிட்ட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் இது. நீங்கள் வெப்சைட்டில் இல்லை அதர் வெப்சைட்டில் பார்க்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த குவாலிடெக் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எங்கெங்கே பிளான் இருக்குது, அது மூலயமா இவங்க எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறாங்க, உண்மைக்குமே ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கா, போன ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவங்களோட ஃப்யூச்சர் வந்து இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட சைட்லேருந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஐபிஓ லவராக இருக்கீங்க, தொடர்ந்து ஐபிஓஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, அந்த கம்பெனியை பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி ஒவ்வொரு ஐபிஓ இஸ்யூ பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொரு கம்பெனியோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச்பி இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்லக் இந்த கம்பெனி இன்ஜினியரிங் லிமிடெட் இதோட வந்து நீங்கள் டிஆர்ஹெச்பி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பிடிஎஃப் போதும் இந்த ஐபிஓ பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேர்ச் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் மொபைல்லேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் இதில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நான் ஒரு UPL அப்படின்னு டைப் பண்ணுறேன், இல்லை ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குதோ அதை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதோட டெக்னிக்கல்ஸ் என்ன, இப்போ என்ன ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல்ஸ் SMA, EMA, ஆசிலேட்டர், பிவெட்டு, வால்யூம் அண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி வேல்யூவேஷன் டெக்னிக்கல் இது உங்களால் பண்ணிக்க முடியும். கம்பெனி பற்றின A to Z ஃபினான்ஷியலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லைவ் டேட்டா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை இன்ட்ராடேக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் வந்து A to Z 100% உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஃபண்டமெண்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இதுலேருந்து உங்களுக்கு அனைத்து டேட்டாவும் ரொம்ப எளிமையாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்பெனியை பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.